Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th standard physics top most important 5 mark questions தான் பார்க்க போறோம் for half yearly exam 2024 க்கு. So 5 mark பாத்தீங்க அப்படின்னா 25 mark வந்து நீங்க 5 markலயே ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இப்ப 2 mark 3 markல கூட வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ங்கிற ஒரு செக் மார்க் இருக்குது. சோ அங்க நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்கலாம், புக் இன்சைட்ல எப்படி வேணாலும் கேட்கலாம் அந்த இடத்துல. பட் 5 மார்க்ல அப்படி கிடையாது. கம்பல்சரி புக் பேக் தான் கேட்பாங்க. எய்தர் ஆர் சாய்ஸ்ல ஓகேங்களா, ஏ ஆர் பி டைப். கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா 5 5 மார்க்குமே வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். நான் இப்ப சொல்றேன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா ஓகேங்களா. சோ இந்த வீடியோல 25க்கு 25 மார்க் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி. சோ இந்த வீடியோ நான் எடுக்கலே வந்து எனக்கு தெரியும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கேப் இருக்குது அப்படிங்கறதுனால சோ நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ சோ அதையுமே நான் சேர்த்தே கொடுத்துருக்கேன். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. சோ அதுக்கு முன்னாடி கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி 12th ஸ்டூடெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு பாத்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. வீடியோ எவ்வளவு வியூஸ் பண்ணாலும் லைக் வரவே மாட்டேங்குது. சோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க யூனிட் வைஸ் பார்க்கலாம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கொச்சுக்க வேணாம். சோ உங்களுக்கு क्वेश्चन நம்பர் வந்து கொடுத்திருக்கேன். நான் இந்த லேட்டஸ்ட் புக் இப்ப 2024 புக் எடிஷன் அந்த புக்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்திருக்கேன். சோ நீங்க புக் பேக் நம்பரை பார்த்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இதுல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் வீடியோ சொல்லேன்னு சொல்றேன். இதெல்லாம் ஓவரால் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஃபார் அவங்களுக்கு பாருங்க யூனிட் 1ல வந்து 22 क्वेश्चन இருக்குது. நம்ம கொடுத்திருக்கிறது 1 2 3 4 5 क्वेश्चन தான். 22 क्वेश्चन இருக்குது. அதுல 5 क्वेश्चन தான் நம்ம இம்பார்ட்டன்ட்னு கொடுத்திருக்கோம். சோ அத மட்டும் அது தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கங்க. ஓகே, யூனிட் 1 பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 4th क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சில் அண்ட் ஈக்குவட்ரியல் பிளேன் அப்படின்னு ஒரு ஓகேங்களா. அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு. சம்டைம்ஸ் வந்து ஆக்சில் மட்டும் தனியாவும் கேட்கறாங்க, அதே மாதிரி ஈக்குவட்ரியல் மட்டும் தனியா கேட்கறாங்க 5 மார்க்ல ஓகேங்களா. சோ சம்டைம்ஸ் சேர்த்தும் கேட்கறாங்க. சோ இதை பாத்துக்கங்க. இதுல இருந்து ஒன்னு ஆக்சில் மட்டும் கேட்பாங்க, இல்ல ஈக்குவட்ரியல் கேட்பாங்க, இல்ல சேர்த்து கூட கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது 4th क्वेश्चन. ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டிபோல். இந்த क्वेश्चन வந்து பாத்துக்கங்க. அடுத்தது வந்து இந்த காஸ் லா ஃப்ரம் கூலும். இது எல்லாமே வந்து 5 மார்க். உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே வந்து ரோமன் லெட்டர் 3 லாங் ஆன்சர் क्वेश्चन இருக்கும்ல புக்ல பெருவினா நெடுவினா அந்த மாதிரி இருக்கும்ல. சோ அது 5 மார்க் क्वेश्चंस கேட்கக்கூடிய செக்ஷன்ல இருந்து கொடுத்திருக்கேன் அந்த क्वेश्चन நம்பர். ஓகே, ரோமன் லெட்டர் 3ல உள்ள क्वेश्चन நம்பர் பாத்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 3 மார்க்ல அதிகமா கேட்கறாங்க ஓகேங்களா. காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ்ல வந்து 3 மார்க்ல தான் அதிகமா கேட்கறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely wide charge. இது வந்து 5 மார்க்ல தான் கேட்கறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் ஓகேங்களா. வாண்டிகிராஃப் மினியேச்சரோட வேலை செய்யும் விதம், வர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் கம்பல்சரி 5 மார்க்ல பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி கம்பல்சரி கேட்கக்கூடிய क्वेश्चन. இது இல்லாம நீங்க ஒரு 10 क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இப்ப 10 क्वेश्चनல ஒரு 9 क्वेश्चनல இந்த क्वेश्चन இருக்கும் 9 क्वेश्चन பேப்பர்ல. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 இயர் क्वेश्चनல இந்த क्वेश्चन கம்பல்சரி இருக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இதுவும் இந்த ஆக்சில் அண்ட் ஈக்குவட்ரியலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. 22வது क्वेश्चन. அடுத்தது யூனிட் 2 பாருங்க. யூனிட் 2ல மொத்தம் 8 क्वेश्चन இருக்குது. நம்ம கொடுத்திருக்கிறது 1 2 3 4 5. 5மே 5 மார்க் கிடையாது, ஒரு சில 3 மார்க். நான் என்னன்னு சொல்றேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல் நெட்வொர்க். இந்த क्वेश्चन 3வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் சொன்னோம் கம்பல்சரி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. சோ அதே மாதிரி இந்த செகண்ட் யூனிட்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் சமண சுற்றுக்கான சமன்செய் நிபந்தனையை பெறுக. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஃபார்ம் क्वेश्चन. இதுவும் அதேதான். ஒரு 10 क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 9 क्वेश्चनல இந்த இருக்கும் இந்த क्वेश्चन. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் இயர் புக் மாற சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. மேபி அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணலாம். மீட்டர் எப்பவுமே வந்து நம்ம வீட் ஸ்டோனே கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு உங்களுக்கு மீட்டர் பிரிட்ஜ் கேட்கலாம். சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை கொடுத்திருக்கேன். பட் வீட் ஸ்டோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் 8th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். இந்த யூனிட்ல வந்து 3rd 6th 8th இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். 5th क्वेश्चन பாத்தீங்கன்னா 3 மார்க்ல சம்டைம்ஸ் கேக்குறாங்க கிர்காஃப் உடைய ரூல். சோ அது வந்து பாத்துக்கங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 17 क्वेश्चन இருக்குது. நான் கொடுத்திருக்கிறது 1 2 3 4 5 6 7 17 क्वेश्चनல வெறும் 7 क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன் ஓகேவா. அதுலயும் ஒரு சிலது 3 மார்க்ல போயிடும். பாருங்க 5 மார்க் அப்படின்னு பார்க்கல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அட் எ பாயிண்ட் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட்
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் தேர்ட் யூனிட்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சம்டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டினும் கேட்கறாங்க. ஸோ அதனால இதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்ல எப்படி ஒரு வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், செகண்ட் யூனிட்ல எப்படி ஒரு வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜோ, அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல இந்த சைக்ளோட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேன்ஜென்ட் லா மேஜரா இந்த ரிவிஷன் எக்ஸாம், ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கறாங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல இது அந்த அளவுக்கு கேட்டதில்லை. பட் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அடுத்தது கால்வனாமீட்டரை எப்படி அம்மீட்டரா மாத்துறது, கால்வனாமீட்டரை எப்படி வேர்ல்டு மீட்டரா மாத்துறது 11வது கொஸ்டின் இருக்கும். பட் இதை ஒன்னாலாம் கேட்க மாட்டாங்க 5 மார்க்ல. இது 3 மார்க்ல மட்டும்தான் கேட்பாங்க. ஒன்னு கால்வனாமீட்டர் எப்படி அம்மீட்டரா மாத்துறதுன்னு கேட்பாங்க, இல்ல கால்வனாமீட்டர் எப்படி வேர்ல்டு மீட்டரா மாத்துறதுன்னு கேட்பாங்க. 3 மார்க்ல தான் அதிகமா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்தது 13வது கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ்டு பை பிட்வீன் த பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க், பாத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் கேரியிங் கண்டக்டர். ஸோ இதுவும் அதே தான். ஸோ 13, 16 இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து தேர்ட் யூனிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் யூனிட்ல மொத்தம் 24 கொஸ்டின் இருக்குது. நான் கொடுத்திருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் தான் கொடுத்திருக்கேன் ஃபோர்த் யூனிட்ல. பாருங்க, ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் M12 ஈக்குவல் டு M21 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 11th கொஸ்டின் ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர் பாத்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஃபோர்த் யூனிட்ல. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் 13th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 15th கொஸ்டின் எப்படி இங்க ஒரு சைக்ளோட்ரான், இங்க வேண்டிகிராஃப் வீட்ஸ் சொன்னா அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 19th கொஸ்டின் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஆர்எல்சி சர்க்யூட். இதுவும் அதே மாதிரி தான் அந்த வேண்டிகிராஃப் அந்த லிஸ்ட்ல வர கொஸ்டின் தான். டாப் மோஸ்ட் இந்த ஆர்எல்சி தொடர் சுற்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் 19th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோர்த் யூனிட்ல இம்பார்ட்டன்ட். 5th யூனிட்ல மொத்தம் 9 கொஸ்டின் இருக்கு. நான் 4 கொஸ்டின் கொடுத்திருக்கேன். அதுலயுமே 3 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபார் இன்டகிரேட்டட் ஃபார்ம். அது வந்து ரொம்ப ரொம்ப இன்டகிரல் ஃபார்ம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் இன் ஆம்பியர் சர்க்யூட்ல சம்டைம்ஸ் தான் கேக்குறாங்க. சோ இத கூட நீங்க விட்டுறலாம். ஓகேங்களா? சோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டகிரல் ஃபார்ம். அடுத்தது 8th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். உள்ளீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? டைப்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? ரெண்டுமே தனித்தனியான கொஸ்டின் இருக்குது. பட் சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா வந்து எப்படி கேட்கறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி ரெண்டையுமே சேர்த்து கேட்கறாங்க. ஸோ அதனால அது ரெண்டுமே நல்லா பார்த்துங்க. ரெண்டையும் ஒன்னாவும் கேட்கலாம், ரெண்டையும் தனித்தனியாவும் கேட்கலாம். பட் இது ரெண்டுல இருந்தே மேக்ஸிமம் ஒன்று வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. இது ரெண்டும் கேட்காத பட்சத்துல தான் உங்களுக்கு இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கு போவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 6th யூனிட்ல மொத்தம் 10 கொஸ்டின் இருக்குது. நான் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்திருக்கேன். பட் இது 7லயுமே ஒரு சிலது ரொம்பவே முக்கியமா ஒரு 4 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொல்றேன். மிரர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசியூட் மெத்தட் இது ஐ திங்க் 2023 பப்ளிக் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பப்ளிக்ல நிறைய ரிப்பீட்டடா கேட்டது. பட் இது எனக்கு ரீசெண்டா கேட்டதுல இது கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதுனால சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசியூட் மெத்தட் ஃபர்ஸ்டோ செகண்டோ கம்பல்சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 7th கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த யூனிட்ல. ஃபர்ஸ்ட் மிரர் ஈக்குவேஷன், ஃபிசியோ மெத்தட், அடுத்தது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இது மூணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த 5th கொஸ்டின் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ த கிளாஸ் ஸ்லாப். அது பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்னெல்ஸ் இதெல்லாம் எப்பாவது யாரா கேட்கறது. அதே மாதிரி இந்த ரெஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 கொஸ்டின் சொன்னேன்ல, 1, 2 இந்த 6வது கொஸ்டின் 7வது இது 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இதெல்லாம் வந்து அப்பப்ப கேட்கறது, எப்பாவது இந்த ரிவிஷன் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி நார்மலா கேட்கறது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பப்ளிக் எக்ஸாம் மோட்டோல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து வாங்க 7th யூனிட் பார்க்கலாம். 7th யூனிட் பாருங்க. 7th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யங் டபுள் ஸ்லிட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யங் டபுள் ஸ்லிட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். 4th and 5th கொஸ்டின் பாத்துக்கோங்க. அடுத்தது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 13th கொஸ்டின் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 17 கொஸ்டின் இருக்குது ரோமன் லெட்டர் 3ல. நான் வெறும் 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 8th யூனிட்டை பொறுத்தவரை 16 கொஸ்டின் இருக்குது. அதுல நான் 1, 2, 3, 4, 5, 6 சொல்லியிருக்கேன். பட் இதுலயுமே ஒரு சிலது 3 மார்க். நான் என்னன்னு சொல்றேன். 8th கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஐன்ஸ்டைனுடைய இது போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் செல் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th கொஸ்டின். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டி பிராக்லியோட வேவ் லென்த் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பாத்துக்கோங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா டாவிசன் ஜெர்மன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து 3 மார்க்ல தான் கேட்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போர்ட்டோசெல் இது வந்து பாத்துக்கோங்க. மொத்தமே 5 தான். இது வந்து 3 மார்க்ல தான் அதிகமா கேட்கறாங்க. ஸோ இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. விச் இஸ் 8th யூனிட். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 9th யூனிட்டை பொறுத்தளவுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர் அட்டாம் மாடலை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும் அந்த. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின் ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பாத்துக்கோங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் 6th. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரெக்டிஃபையர்ஸ் இது. அப்புறம் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2மே சம்டைம்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 17 கொஸ்டின்ல வெறும் 6 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து யூனிட் 10 பொறுத்தளவுல ஸோ சர்க்கியூட் டயக்ராம் பாத்துக்கோங்க. சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் ஹால்ஃப் வேவ் ரெக்டிஃபையர் வித் இல்ல அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங் மெத்தட். ஓகேங்களா. அடுத்தது 4th கொஸ்டின் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ், ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சோலார் செல் வித் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா. சோலார் செல்லோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுமே இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. இந்த யூனிட்லயுமே 17 கொஸ்டின் இருக்குது. நான் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிமார்கனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. அப்புறம் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் எலமெண்ட் ஆஃப் காம்பவுண்ட் சொல்லிட்டேன், சாரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்தது யூனிட் 11ல வந்து இந்த தேர்ட் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீ காம்பவுண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். முடிஞ்சா 4th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அதையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். அப்புறம் முடிஞ்சா அந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்கும் ஒன்று மெடிக்கல் அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ அது என்ன ஒன்று பாருங்க. தட்ஸ் ஆல். அதை தாண்டி வேற பெருசா எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.